Good morning, students. Today we are going to learn the treatment of consumable items such as sports materials, stationery items, medicines, etc. நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதோட ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம். அதை பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் such as sports material, stationery, medicines, etc. consumed during the year will appear on the debit side of income and expenditure account. Income and expenditure account ஓட debit side நம்ம இந்த consumable items நம்ம appear பண்ண போகிறோம். consumed, ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் அந்த கரண்ட் இயரில் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் நம்ம போட போகிறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் டியூரிங் த கரண்ட் இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எப்போயுமே அசட்ஸ் தான், எல்லா இடத்துலையுமே க்ளோசிங் ஸ்டாக் அசட்ஸ் தான். நம்ம கன்சியூமபிள் அப்படிங்கிறது என்ன, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம டெபிட் சைட் போட போகிறோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். இப்போ எவ்வளோ கன்சம்ஷன் ஆச்சு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் போட போகிறோம். அடுத்து அதோட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பர்ச்சேசஸ், அந்த இயர் எவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணால் கன்சம்ஷன் நமக்கு வரப்போகுது. தேர்ட் பாயிண்ட்டு, க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர் பேலன்ஸ் ஷீட் போடும்போது க்ளோசிங் ஸ்டாக்கை அசெட் சைட் நம்ம போட போகிறோம். அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு, if there is any sale of old sports material etc. that will be shown on the credit side of income and expenditure account or can be subtracted from the respective items consumed on the debit side of income and expenditure account. இப்போ ஏதாவது சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எங்கே, அது இன்கம் இல்லையா, பழைய மெட்டீரியல்ஸை போட்டுட்டு உங்களுக்கு பணம் உள்ளே வருது. ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடணும். இல்லைனா சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸ்லேருந்து இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அதை நம்ம அந்த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம காமிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னா 13th வரைக்கும் நம்ம போட்டுட்டோம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு. இப்போ 14 to 19 இந்த எல்லாமே இந்த ஸ்டாக் பற்றி தான், அதாவது ஸ்டேஷ்னரி, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றிய சம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது எல்லாமே 2 மார்க் சம்ஸ் தான் உங்களுக்கு. 5 மார்க் சம்ஸ் எல்லாமே 21லேருந்து இல்லை 20, 21, 22, 23 and 24. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 14th சம்மும் 16th சம்மும் நான் உங்களுக்கு போட போகிறேன். 14th one, how will the following appear in the final accounts of மார்த்தாண்ட உமன் கல்ச்சுரல் அசோசியேஷன். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆன் 1/4/18 16,000. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் 84,000. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆன் 31st March 2019 10,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க கேட்டுக்கிறது ஹவு வில் இட் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ரெண்டும் போட்டால் தான் அது ஃபைனல் அக்கௌண்ட். சில சமயம் உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்டில் மட்டும், ஐ மீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும் எப்படி வரும்னு கேட்பாங்க, இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் எப்படி வரும்னு அவங்க கேட்கலாம். அதனால கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம போட போகிறோம். நம்ம என்ன உங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் 16,000 கொடுத்துருக்காங்க, அது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது purchased during the year 84,000. So add purchased in the current year 84,000. அதுலேருந்து எதை லெஸ் பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டாக் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆன் 31st March 2019. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கு 10,000. ஸோ 16,000 add 84,000 உனக்கு 1 lakh. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 10,000, பேலன்ஸ் 90,000 அப்படிங்கிறது தான் will be the answer. ஒன்றுமே இல்லை, ஓப்பனிங் ஸ்டாக்கை போட்டுக்க, பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்க, க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிக்க. அப்போ உனக்கு எவ்வளோ அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்சியூம்டுங்கிறது யூஸ் பண்ணது தான், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆன்சர் உனக்கு வரும். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் கேட்டுட்டாங்க இல்லையா, இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட டெபிட் சைட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கும் போது
இது மட்டும் தான் வரும், க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் வரும். அந்த க்ளோசிங் ஸ்டாக் 10,000ங்கிறது மட்டும் அசெட் சைட் நம்ம போடணும். க்ளோசிங் ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 10,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 16th one. Show how the following items appear in the income and expenditure account of சீர்காழி Singers Association. இப்போ stock of stationery on 1/4/2018 2,600. Purchase of stationery during the year 6,500. Stock of stationery on 31st March 2018 2,200. So இது opening stock, அடுத்தது closing stock. Purchases இடையில கொடுத்திருக்காங்க. இது அதே மாதிரி தான் சேம். இப்போ ஆன்சர் பாருங்க. சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஷ்னரி கன்சியூம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோன்னு. ஓப்பனிங் ஸ்டாக்கு போட்டுக்க, அடுத்தது ஆட் பண்ணு பர்ச்சேசஸை, ஆட் பண்ணினா 9,100. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கு லெஸ் பண்ணிக்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,200 லெஸ் பண்ணால் 6,100. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே, நீங்கள் போட்டுடலாம். இது 3 அந்த உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதை நீங்கள் போட்டுடலாம். எல்லாமே 2 மார்க்ஸ் சம் தான் உங்களுக்கு. இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை பற்றி தான். மேட்ச் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை டோர்னமெண்ட் ஃபண்டு, இதெல்லாம். இந்த ஃபண்டெல்லாம் எப்பயுமே வந்து லியாபிலிட்டி சைடு தாண்டா வரும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18th சம் பாருங்களேன். How will the following appear in the final accounts of காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March? ஓகே, இப்போ பர்டிகுலர்ஸ் காலத்தில் டோர்னமெண்ட் ஃபண்ட் ஆன் 1st April 2018 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது அந்த ஃபண்டு டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1st April 2018 கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே உள்ள ஃபண்டு வந்து உங்களுக்கு 90,000ங்கிறது லியாபிலிட்டி, ரெண்டாவது காலத்தில் உள்ளது அசெட்டு. ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால அந்த 90,000 வந்து அசெட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது டொனேஷன் டு டோர்னமெண்ட் ஃபண்ட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். டொனேஷனும் வந்திருக்கு இன்கமிங் இல்லையா, அதனால். அடுத்தது டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பென்சஸ் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஸோ அது அவ்வளோதான். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டு நீ காமிக்கும் போது அசட் சைடும் லியாபிலிட்டி சைடும் தனித்தனியாக நீங்கள் போட போகிறீங்க. டோர்னமெண்ட் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும் அசட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் லியாபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டோட ஃபண்டு போட்டு அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அடுத்து டொனேஷன் ஆட் பண்ணுறீங்க, எக்ஸ்பென்சஸை நீங்கள் லெஸ் பண்ணுறீங்க. அவுட்டர் காலத்தில் 49,000 உங்களுக்கு வரும். இது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் போர்டில் போடலை. 18 வரைக்கும் நீங்கள் போட்டுடுங்க. ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. நான் இல்லஸ்ட்ரேஷன் எடுக்காத காரணம் அதை ஒன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப எக்ஸசைஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கலை. இப்போ 19th பாருங்கள். 19th பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஸ் ஆன் 1st April 2019 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஃபண்டு அப்படிங்கிறது என்னன்னா, பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு கட்டாயமாக கேபிட்டல் ஃபண்டு வேணும், உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான் கொடுப்பாங்க உனக்கு கேபிட்டல். இன்கேஸ் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கேபிட்டல் ஃபண்டு. அப்போ இப்போ நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம வந்து கேபிட்டல் ஃபண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க 1/4/2019 கொடுத்துருக்காங்க. என்னென்ன பர்டிகுலர்ஸில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 30,000, கம்ப்யூட்டர் 25,000, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அது வந்து 5,000 லாஸ்ட் இயர், அதாவது 18 to 19. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 19 to 20, இது வந்து ஒரு 8,000. இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா அசெட்டு தான், கம்ப்யூட்டர் அசெட்டு. இந்த அவுட்ஸ்டாண்டிங் வருது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம், அதனால அது வந்து அசெட்டு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா அது லியாபிலிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் இதில் பர்டிகுலர்ஸில் ப்ரைஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஃபண்டுன்னு வந்தாலே அது லியாபிலிட்டி. அடுத்து ப்ரைஸ் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது வந்து உங்களுக்கு அசெட்டு. அடுத்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், இதெல்லாம் அசெட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை வாட் ஆர் த அசெட்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2019. ஸோ லியாபிலிட்டி சைட் போட்டுக்கோங்க, இங்கே அசெட் சைட் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டெபிட்டு கிரெடிட்டு எழுதக்கூடாது, மைண்ட் இட். இப்போ ஃபஸ்ட்டு லியாபிலிட்டி சைடு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு லியாபிலிட்டிங்கிறதுனால அது. அடுத்து ப்ரைஸ் ஃபண்டு,
10,000. Next side, asset side, sports equipment 30,000, computer 25,000, outstanding subscription for 18 to 19 5,000, prize fund investment 10,000, cash in hand at the cash at bank last one. So the values all add பண்ணீங்கன்னா 98,000 வருது. So இங்க okay, if asset side values add பண்ணா 98,000, here 8,000 plus 10,000 18,000, so 98. so less பண்ணீங்கன்னா கிடைக்கிற balance figure 80,000. அது வந்து balance figure capital fund. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, liabilities assets எல்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் ஃபிகர் கேட்டால் அதுதான் உனக்கு கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இருந்தால் தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே.